அல்லாஹ் வெறுக்கிறான், அல்லாஹ் அதிருப்தி அடைகிறான். யார் மீது? குல்லஜா வரியின் ஜவ்வாதின், நல்ல உண்டு கொடுத்த ஆணவக்காரர்களை, சஹாபின் பில் அஸ்வா, கடைவீதியில் நின்று கொண்டு சத்தமிடுபவர்களை. கடைவீதியில நின்று சத்தமிடுபவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அது சாதாரண கடைவீதி என்று இல்லாம இந்த சோசியல் மீடியா உலகத்துல இந்த ரீல்ஸ் போடுறது இது எல்லாமே இந்த சஹாபின் பில் அஸ்வா, கடைவீதியில் நின்று கொண்டு கூச்சல் போடுபவர்கள். ஏன்னா இன்னைக்கு பெரிய மீடியாங்கிறது அதுதான். இப்போ அங்க நின்று இவன் வீடியோ போடுறான் இல்லையா, இவர்களை அல்லாஹ் சபிக்கிறான்னு சொன்னான். அருமையானவர்களே, எனவே வீட்டில் உள்ள பெரியவர்கள் இந்த வாலிபர்களுக்கு எடுத்து சொல்வது இல்லையா, என்ன இது எவ்வளோ பெரிய சாபத்திற்குரிய விஷயம், இதில் என்னப்பா உனக்கு கிடைக்க போகுது, இதில் என்ன உனக்கு பெருமை இருக்குது. அதுல இந்த இளம் பெண்கள் பேசுறத பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. பல முறை சொல்லியிருக்கேன் நானும், இவங்களுக்கெல்லாம் குடும்பம்னு ஒன்று இருக்குதா இல்லையான்னு தெரியல, இந்த பெண்களுக்கு ஒரு கணவன் இருக்கிறானா இல்லையான்னு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோஷம் இல்லாத கணவனை சபிச்சாங்க. தன் பொண்டாட்டி மானக்கேடான விஷயங்களை செய்கிறார், எந்தவித பருதா பேணுதலும் இல்லாமல் இருக்கிறார், எந்த வெக்க உணர்வும் இல்லாமல் இருக்கிறார். தன் குடும்பத்து பெண்கள் அப்படி இருக்கிறத பார்த்து ஒரு ஆண் தடுக்கலன்னு சொன்னா அவன் ஒரு ரோஷமற்றவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இந்த பெண்களை குடும்பத்துல யாருமே தடுக்கிறது கிடையாது. அருமையானவர்களே, இந்த நிலை சமூகத்துக்கு நீடிச்சதுன்னு சொன்னா நமக்கு தெரியாது. பலஸ்தீன மக்கள் ஏன் இந்த சோதனைக்கு ஆளானாங்க தெரியாம நம்ம எதையும் சொல்லக்கூடாது. அந்த மக்கள் நமக்கு தெரிந்து ஈமான்ல உறுதியான மக்கள் தான். அவர்களுக்கே இப்படிப்பட்ட சோதனை அப்படின்னு சொன்னா இப்போ நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இங்க உள்ள இந்துத்துவவாதிகள் அவங்க தங்களுடைய முன்மாதிரியாக பார்ப்பது ஒரு காலத்துல ஸ்பெயினை பார்த்தாங்க, சமீப காலத்துல அவர்கள் பலஸ்தீனை தான் பார்க்குறாங்க. அங்க சொந்த நாட்டு மக்கள் எப்படி அகதிகள் முகாம்ல இருக்கிறாங்க, அதே மாதிரி இந்தியால இந்த முஸ்லிம்களை அகதிகள் முகாம்ல அடைக்கணும், அதுக்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க இந்த சமுதாயம் அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லாம ஒரு சினிமா படத்தை பார்த்துட்டு ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை வீடியோவா போட்டுட்டு இருக்கிறாங்க. மற்ற சமூகத்துக்கு மத்தியில இந்த சமுதாயத்தை பத்தி என்ன தோணும் யோசிச்சு பாருங்க. ஆண்கள் பெண்கள் இப்படி மானங்கெட்டு போய் இருந்தோம்னு சொன்னா மற்றவர்கள் பார்வையில நீங்க எவ்வளவு கேவலமாக நினைக்கப்படுவீங்க, எவ்வளவு கேவலமாக மதிக்கப்படுவீர்கள். எனவே அருமையானவர்களே, தயவு செய்து பெரியவர்கள் எல்லாம் இந்த முசீபத்தை தயவு செய்து தடுத்து நிறுத்தணும். இது மாதிரியான நடிகர்களை ரசிக்கிறது, நடிகர்களுக்கு பின்னால போறது, அவர்களை தளபதி தலைவன் என்று சொல்வது, இது எல்லாமே சாபத்திற்குரிய விஷயம்.